அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க பொங்கலுக்கு 3000 கொடுத்தோன்னே நாம அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க. அன்பு சொந்தங்களே, திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மோர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி. ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க. ரோட்ல இருந்து திட்டுறாங்க, வீட்டுல இருந்து திட்டுறாங்க. அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போறேன்? தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்தில் மட்டும்தான். இந்தியால எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்பும், லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார்கள் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். 4 ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க பொங்கலுக்கு 3000 கொடுத்தோன்னே நாம அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது 2021 தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. ஐயா, நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா, இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறேன். 2021 திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,04,000 ரூபாய். இன்னைக்கு 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,54,000 ரூபாய். 2,04,000 ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,54,000. எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க? 2,50,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2026 22 0 பொங்கலுக்கு 1 ரூபாய் கொடுக்கல. 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2026 எவ்வளவு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க? 3000. மொத்தமா 5000 ரூபாயை கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்கல்லங்க ஐயா. அதனாலதாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி. வெறும் 5000 ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு 2,50,000 ரூபாய் கடனை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க ஐயா. நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும். நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும். 9,74,000 கோடி கடன். இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் 4.5 ஆண்டுகளை வாங்கி இருக்கிறாங்க. என்ன பிரமாதம்! கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனிலையும் 60% வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்.